ஒரு ஜாதியை அடிப்படையாக வச்சு தாக்கி படம் எடுப்பீங்களா? அதில் வரக்கூடிய வசனத்தில் வேணும்னே விஷவதையை விதித்திருக்கார் அந்த வெற்றிமாறன். அவாள் இவாள் அவாளுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. எதுக்கு? பிராமணனை அட்டாக் பண்ணுறதுக்கு. உங்களை யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது, ஆனால் நீங்கள் மற்றவங்களை அட்டாக் பண்ணுவீங்களா? பிராமண பெண்கள்லாம் தண்ணி வச்சுட்டு தெரியுறவங்கன்னு நினச்சிங்களா? சினிமாவில் இருந்துக்கிட்டு போதை மருந்து அடிச்சுக்கிட்டு தண்ணி வச்சுக்கிட்டு தெரியுற கூட்டம் நீங்கள். வெறும் ரவுடியவும் சமூக விரோதியவும் கட்சியில் வச்சுருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே அதோட சமூக விரோதிகள். ஈவேரா மாடல், நீங்கள் திமுக மாடல், திராவிட மாடல். அவ்வளோ வேணும் அயோக்கியத்தனை அநியாயம் அக்கிரமாக அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை குடும்பத்துக்கு எடுத்துருப்பீங்க கதை, எத்தனை கதை என்கிட்ட இருக்குது. உங்கள் தலைவரே உங்கள் தலைவர் காலத்துலேருந்து எத்தனை குடும்பத்துக்கு எடுத்தீங்க? வீராராடியோட பேரம் பேசி எப்படி ராசாவுக்கு அந்த பதவியை வாங்கி கொடுத்தீங்க? அப்போ நீங்கள் கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டை பற்றியோ தமிழ் மக்களை பற்றியோ சிந்திச்சு பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் குடும்பமும் 1,76,000 கோடி கொள்ளையடிப்பது தானே உங்கள் குறிக்கோளாக இருந்தது. அதில் நிதிஷ்குமார் எவ்வளவோ பாராட்டலாமே. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன செய்திகள், செய்தி அலசல், அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல ஒரு திரைப்படம் வரப்போகுது. அந்த திரைப்படத்துக்கான டீசர் போட்டிருக்காங்க. அது ஒரு சர்ச்சைக்குரிய டீசராக இப்போ மாறிடுச்சு. பல பேர் அதில் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இது யார் சர்ச்சைன்னு பார்த்தாலே உங்களுக்கு சினிமா துறையினாலே 3 பேர் தான். இந்த வெற்றிமாறன் இவங்களெல்லாம் திரைத்துறை விட்டு ஓட விடணும். பழையபடி ஒருவேளை சாப்பாடுக்கு இல்லாமல் இந்த இது உதவி டைரக்டராக இருந்தாங்கல்ல, ரோட்டில் போய் ஒருவேளை சாப்பாடுக்கு இதை அடிக்கணும். அந்த மாதிரி நிலைக்கு உங்களை கொண்டு போகணும். சினிமாவில் எத்தனையோ மறுமலர்ச்சியான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 3 பேர் ஜாதிய வெளியே விதைக்கிறார்கள்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ரஞ்சித் அண்டு மாரி செல்வராஜ், இந்த வெற்றிமாறன். இப்போது மறுபடியும் ஒரு ஜாதிய விதையை விதைத்திருக்கிறார் இந்த வெற்றிமாறன். என்னென்னு கேட்டிங்கன்னா, பேர்ட் கேர்ள்ஸாம் படம். எல்லாம் தமிழ்மாங்க தமிழ் இந்த கட்சி திமுகவுக்கு கூஜா தூக்குறாளுங்க இந்த 3 பேரும். ஏன்ப்பா தமிழில் பேர் வைக்க வேண்டியது தானே? பேட் கேர்ள்ஸாம். பேர்ட் கேர்ள்ஸ்னு பேர் வச்சுட்டு அதுக்கு டீசர் போட்டிருக்காங்க. டீசர் எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஒரு பெண்ணு, ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு, குடிக்கிறது தப்பு இல்லையா, பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கிறது தப்பு இல்லையா, அம்மா அப்பா தட்டி கட்டால் இன்னொருத்தனோட ஓடிடுவாங்களாம். இந்த மாதிரியெல்லாம் அந்த படத்தில் அந்த பெண்ணை பேச வச்சு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கியிருக்காங்க. இப்போ புதுமை பெண்கள் அப்படின்னு அந்த காலத்தில் பாரதியாரே சொல்லிட்டார். அவர் பெண்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணார் தெரியுமா? பெண்களுக்கு சொன்ன புத்திமதி, அச்சமும் நாணமும் நாய்கட்க வேண்டுமா, புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடினார். பெண்மை எவ்வளோ தூக்கி வச்சாருப்பார். அச்சமும் நாணமும் நாய்கட்க வேண்டுமாம். பெண்கள் அச்சப்படாதீங்க. இது நாணம்ங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடாது. அச்சமும் நாணமும் நாய்கட்க வேண்டுமாம். அச்சம் நாணம் இதெல்லாம் நாணம்ங்கிறது வெட்கம், அச்சம் வெட்கம் இதெல்லாம் இல்லாமல் பெண்கள் தைரியமாக சமுதாயத்திலே பெரிய பதவிகளையும் பெரிய பொறுப்புகளையும் ஏற்பதற்கு முன் வர வேண்டும் அப்படின்னு அந்த காலத்திலேயே புதுமை பெண்ணா என்னன்னு காமிச்சார். சரி, உங்கள் சினிமா தமிழ் சினிமாவே எடுத்துக்கோங்க. பாரதி ராஜா புதுமை பெண்ணுன்னே ஒரு படம் எடுத்தார். அதில் கல்யாணமான ஒரு பெண் வீட்டுக்காக வேலைக்கு போவார். அப்போ கணவன் அவருடைய நடத்தையில் சந்தேகப்படுவான். அப்போ கடைசியில் பொங்கி எழுந்து அந்த பெண் என்ன பண்ணுவாள், கணவனை தூக்கி எறிஞ்சிட்டு நான் தனி பெண்ணாக வாழ்ந்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி என்னவே சந்தேகிக்கிறீங்களான்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியேறுவாங்க. அதைத்தான் ஒரு புதுமை பெண். அப்படி அந்த பெண்கள் அடிமை மாதிரி கணவனும் மாமியாரும் என்ன செய்தாலும் அடங்கி இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. பெண்கள் தனியாக சுதந்திரமாக தனி பெண்களாக வாழ முடியும் அப்படிங்கிறத பாரதி ராஜா படத்தில் எடுத்து காட்டினார். இந்த கூட்டம் என்னென்ன படத்தில் என்னென்ன கெட்ட விஷயம் இருக்கோ அவ்வளவையும் பண்ணுறது, ஜாதிய விஷயத்தை கொண்டு வர்றது,
உண்மை கதைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இதை நடந்ததை வச்சுக்கிட்டு எல்லா பொய்யையும் விட்டுட்டு ஜாதி கதை எடுக்கிறது. இது மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த கூட்டம். இல்லை இந்த வெற்றிமாறன் மெசேஜ் கொடுப்பாராம், பெரிய மெசேஜ். அந்த மெசேஜில் இவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து தண்ணி அடிக்கிறது, போதை மருந்து சாப்பிட்றது எல்லாம் தப்பு இல்லை, அம்மா இப்போ கேட்கக்கூடாது, அப்படி வசனங்கள் வருது. படத்தில் என்ன இத்தனை கொடுமை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி வசனத்தை பேசிவிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாங்க, இன்னொருத்தனோட ஓடி போவேன்லாம் பேசுகிறாங்க. லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன், அதையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டல. ஸ்கூல் முடிஞ்ச கையோட போகிறேன். சரி எடுத்தாங்க. நீங்கள் தான் ஜாதிய கொடுமை ஒழியணும், எங்கள் ஜாதியை வச்சுட்டு நிறையா வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்னுலாம் படம் எடுக்கிறீங்கல்ல, நீங்களே ஒரு ஜாதியை அசிங்கப்படுத்தி எடுக்கலாமா படத்தை? இந்த வெற்றிமாறனுக்கு தான் கேட்குறேன். நீங்கள்லாம் உங்கள் தகுதிக்கெல்லாம் ஒரு சினிமா டைரக்டராக வந்தது காலத்தின் கொடுமை. அந்த சினிமா அதை தவிர வெளியில் வந்தால் ஒன்றும் தெரியாது, வெளியே ஜீரோ. நீங்கள்லாம் என்ன படிச்சிருக்கீங்க, எந்த ஸ்கூலுக்கு போனீங்க, என்னத்தை இது பண்ணீங்க? இது வந்து சினிமாவில் போய்கிட்டு இவங்க கூடயே இந்த டைரக்டர் கூடயே தெரிஞ்சுக்கிட்டு இந்த டெக்னிக்கை தெரிஞ்சுட்டு படம் எடுத்தால் நீங்கள் பெரிய மேதாவிகள் நினைப்பா? நாட்டில் எத்தனை பேர் இருக்கான் படித்தவன் விவரமானவன்? ஒரு ஜாதியை அடிப்படையாக வச்சு தாக்கி படம் எடுப்பீங்களா? அதில் வரக்கூடிய வசனத்தில் வேணும்னே விஷவதையை விதித்திருக்கார் அந்த வெற்றிமாறன். அவாள் இவாள் அவாளுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. எதுக்கு? பிராமணனை அட்டாக் பண்ணுறதுக்கு. உங்களை யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது, ஆனால் நீங்கள் மற்றவங்களை அட்டாக் பண்ணுவீங்களா? பிராமண பெண்கள்லாம் தண்ணி அடிச்சுட்டு தெளிகிறவங்கன்னு நினச்சிங்களா? சினிமாவில் இருந்துக்கிட்டு போதை மருந்து அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு தெளிகிற கூட்டம் நீங்கள் இன்னொருத்தரை பார்த்துக்கிட்டு தண்ணி அடிக்கிறாங்க பெண்களை பார்த்து. இந்த கலாச்சாரத்தை பூரா உங்கள் திரைப்படத்துறையிலிருந்து தானே வருது. திரைத்துறையில் பார்ட்டின்னு வச்சுக்கிட்டு வெறும் இந்த வெள்ளித்தட்டில் வச்சுக்கிட்டு போதை மருந்தை கொடுக்கறது யார்? தண்ணி அடிச்சுட்டு கூத்தடிக்கிறது யார்? இவ்வளவு கலாச்சார சீரழிவுகளுக்கும் விதை விதைக்கிறதே உங்கள் திரை உலகம்தான். பார்க்குறோம்ல, பெரிய யோகியர்கள் மாதிரி அவாள் இவாளாம். அப்போ பிராமண பெண்ணு தான் அப்படி தெரிவாங்களாம். என்ன அந்த பிராமண பெண்ணை தாக்கணுங்கிறதுக்காகவே இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், வெற்றிமாறனுக்கு முதுகெலும்பு இருந்தால் மற்ற ஜாதிக்காரனை இதே மாதிரி அந்த கேரக்டரில் கொண்டு வாங்க. ஒரு நாடார் பெண்ணை இப்படி சித்தரித்து கொண்டு வாங்க. ஒரு இவரை வந்து வன்னியர் பெண்ணை சித்தரித்து கொண்டு வாங்க. ஒரு முக்களத்தூர் பெண்ணை சித்தரித்து கொண்டு வாங்க தைரியம் இருந்தால். இன்னொரு ஜாதியை தாக்குவதற்கு அப்புறம் நீங்கள் ஜாதிய கொடுமையை எதிர்த்து படம் எடுக்கிறீங்க, எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன அடிப்படை உரிமை இருக்குது? அதனால தான் சொல்கிறேன், சினிமா துறையில் 3 விஷவிதைகள் இருக்கிறார்கள். ஜாதியெல்லாம் மறந்துடும், மதங்களெல்லாம் மறந்துடுங்க, மனிதர்களாக பாருங்கள். இந்த 3 விஷவிதைகள் வெற்றிமாறன், ரஞ்சித்து, மாரி செல்வராஜ் எல்லோரும் புறக்கணியுங்கள். ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேர் இந்த 3 இயக்குநர்களையும் புறக்கணியுங்கள். பழையபடி ஒருவேளை சோறுக்கு இல்லாமல் அந்த உதவி டைரக்டர்கிட்ட போய் இவங்க ஆகட்டும், அந்த மாதிரி ஆக்கணும். தமிழ்நாட்டில் எல்லா ஜாதிக்காரங்களும் இது பண்ணுங்க. இவர்கள் 3 பேரையும் இல்லாததையும் பொல்லாததையும் வைத்து நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல அமைதியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு முட்டு கொடுக்கிறது வந்து திமுக. அந்த உதயநிதி இந்த திமுக, ஸ்டாலின் இவங்கெல்லாம் இவங்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய சமூக விரோத கருத்துக்களுக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவருக்கு சொல்கிறேன், வெற்றிமாறனுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி படங்களில் எந்த ஜாதியை பற்றி நீங்கள் தாக்கி எடுத்தாலும் உங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ இந்த படத்தையே போட்டு ஸ்டே வாங்கிடலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தானே தயாரிப்பு. இந்த படத்துக்கு நீங்கள் இதை போட்டிங்கன்னா ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்கிடலாம். ஆனால் அதில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் மற்ற டெக்னீஷியன்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க. உங்கள் ஒரு விஷவிதையை அகற்றுவதற்கு பல நல்ல மனிதர்களை நம்ம இது பண்ணணும். அதனால் வெற்றிமாறன் இந்த 3 பேர் படத்தில் சினிமா நடிகர்கள் நடிக்காதீங்க, உங்களுக்கும் கெட்ட பேர். அதனால் வெற்றிமாறனுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த ஜாதியாக இருந்தாலும் பிராமணர்களும் அவர்கள் ஒரு ஜாதி. திருப்பி பேச மாட்டான், திருப்பி உதைக்க மாட்டான். அந்த தைரியத்தில் தான் நடிக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு வெற்றிமாறனுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கும் அதே நேரத்தில் இவர்களுடைய படங்களை எல்லா கட்சிக்காரங்களும் புறக்கணியுங்கள். எல்லா மதத்துக்காரங்க ஜாதிக்காரங்க எல்லாம் புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது நாட்டு வக்கீல் இந்த ஆர்எஸ் பாரதி. என்னத்தை சொல்கிறது, இந்த மாதிரி முட்டாள்கள் பேசுகிறதெல்லாம் காதில் கேட்குறதுக்கு என்னத்தை, அதாவது ஒரு பகுத்தறிவோடு பேசணும். இந்த திமுக கொடியோடு போச்சாக வண்டி போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.
இப்போ இந்த நாட்டு வக்கீல் வந்துக்கிட்டு ஒரு புது கதையை கிளப்புறாரு. என்னென்னா, அந்த வண்டி வந்து ஏடிஎம்கேக்காரன் வண்டியான். ஏடிஎம்கேக்காரன் டிஎம்கே கொடியை வச்சுக்கிட்டு வண்டியை கொண்டு வந்துட்டானான். அதாவது இந்த வண்டி வந்து ஏற்கனவே ஒருத்தர் விற்றுட்டார். விற்று அது 2-3 கை மாறி வந்திருக்கு. அந்த வித்தாரை அவர் யாரோ ஒரு கட்சிங்கிறார், அதிமுகங்கிறார். அவர் தான் திமுக கொடியை வச்சுக்கிட்டு இந்த திமுகவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக இப்படி ஒரு இதை பண்ணியிருக்காருங்கிறார். அந்த ஆள் பேசுகிறத உங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும், கோபம் வரும். இப்படி ஒரு முட்டாள் பேசிக்கிட்டு இருக்காரு, நீ இருந்தாலும் வேறு வழி இல்லை, அந்த ஆள் என்ன பேசுகிறாருன்னு கேளுங்க. ஈசிஆர் ரோடில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மெயின் அக்யூஸ்ட் சந்துரு அதிமுகவை சார்ந்தவர். அதிமுகவுடைய அவருடைய கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இரும்பலூரில் இருக்கின்ற அதிமுகவினுடைய மிக நெருங்கிய உறவினர் பெற்ற அவரும் அதிமுகவை சார்ந்தவர். அதே போல இன்னொரு கார் கைப்பற்றிருக்கிறார், பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மகேந்திரா தார் என்கிற வாகனம். அது யாருக்கு சொந்தம்னா நீலகிரி மாவட்ட அதிமுக செயலாளர் அவருடைய சகோதரர் மகனுக்கு சொந்தமானது. அந்த காரை பயன்படுத்தியவர்கள் மொத்த பேரும் அவருடைய உறவினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள். ஆக அதிமுகவை சார்ந்தவர்கள் செய்கிற ஒவ்வொரு குற்றத்தையும் திமுக மீது எடப்பாடி பழனிசாமி போட்டுக்கிறார். ஆக இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சை வந்து யாரால் பேச முடியும்? இவ்வளவு நாள் ஒரு முட்டாள்னு நினைச்சோம். இப்போ வந்து மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் RS பாரதிங்கிறது தான். இதுக்கு துணையாக போலீஸும் சொல்கிறாங்களாம். அப்படி அந்த முதல்ல வண்டி ஒருத்தர் விற்றவர் அவர் அதிமுககாரர்னு போலீஸ் சொல்கிறாங்களாம். விசாரிக்கிறோம், அது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ரிவீல் பண்ணோம். அவங்க தாய்மாமா அதிமுகவில் இருக்காங்க. போலீஸு தான் உங்களுடைய கை பாவையாயிட்டானோ, உங்களுக்கு கூஜாவாயிட்டானோ, உங்களுக்கு ஜாழாச்சுக்கிட்டு இருக்கானே கேவலப்பட்ட போலீஸு. காரில் துப்புறாங்க, திமுகவை துப்புற மாதிரி காவல்துறையும் துப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களையும் துணைக்கு அழைக்கிறார். அதனால் இதே கதையை தான் இப்போ அந்த சாரிலையும் கொண்டு வருவான். அந்த சாரியில் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் அதிமுககாரன் இல்லை பாஜகக்காரன், அந்த சாரி பாஜகக்காரன் அதிமுகன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இங்கே வந்துக்கிட்டு அதிமுகன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆக வெக்கமல்ல உங்களுக்கு? பெரும் ரவுடியவும் சமூக விரோதியவும் கட்சியில் வச்சுருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே அந்த சமூக விரோதிகள். ஈவேரா மாடல், நீங்கள் திமுக மாடல், திராவிட மாடல். அவ்வளோ வேணும் அயோக்கியத்தனை, அநியாயம், அக்கிரமாக அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை குடும்பத்துக்கு எடுத்திருப்பீங்க கதை, எத்தனை கதை என்கிட்ட இருக்குது. உங்கள் தலைவர் காலத்துலேருந்து எத்தனை குடும்பத்துக்கு எடுத்தீங்க, எத்தனை சினிமா நடிகளை வந்து பயமுறுத்தியிருக்கீங்க. இச்சைக்காக எத்தனை பேர் இது பண்ணீங்க. கட்சிக்காரனுடைய குடும்ப பெண்கள்கிட்டயே தப்பாக நடந்தீங்களே நீங்கள். இதெல்லாம் விட்டோம்னா என்ன, உங்களுடைய கலாச்சாரம் தானே அது. அதனால் அங்கே வண்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டு வண்டி வந்தாங்கன்னா அது ஏடிஎம்கேக்காரன் டிஎம்கே கொடி வச்சுட்டானா, கொண்டு வாங்க ஆதாரத்தை கொண்டு வாங்க, போலீஸை வச்சு எல்லாத்தையும் மாற்றுவீங்களா? போலீஸ் இருக்கிறன்னா நீதித்துறைன்னு ஒன்றும் இல்லை, கோர்ட்டுன்னு ஒன்றும் இல்லை. அதனால் எத்தனை தடவை இதுக்கு இந்த நாட்டு வக்கீலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுன்னு தெரியல. நாட்டு வக்கீல் உட்காந்துக்கிட்டு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு பெயில் பெட்டிஷன் இது பண்ணாமல் 50 ரூபா 100 ரூபா வாங்கிட்டு தெரிஞ்ச ஆளை கொண்டாந்து தலைமை நிலை செயலாளர்னு போட்டிங்கன்னா இப்படி தான் பேசுவீங்க. அதனால சொல்கிறேன், பகுத்தறிவோடு பேசுங்க. நீங்கள் தான் பகுத்தறிவு பாசறையாச்சு, பகுத்தறிவோடு பேசுங்க. காவல்துறைக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து துணையாக போய் நிற்காதீங்க. நீங்களும் அனுபவிக்க வேண்டும். காவல்துறைக்கு சொல்கிறோம், நீங்களும் விளைவுகளை அனுபவிக்க வேண்டும். உண்மையை பேசுங்க அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு ஆள் வண்டியை விட்டு விற்றுறாரு. வாங்கினவன் யார்? 2-3 கை மாறி இருக்கணும் முதல்லையே சொன்னீங்களே. வாங்கினவன் யார், உபயோகித்தவன் யார்? வண்டியை விற்றவனா கொண்டாந்துக்கிட்டு கொடி வந்துனாருன்னா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். விசாரணை, உங்கள் விசாரணை என்ன லட்சணத்தில் விசாரிப்பீங்கன்னு தெரியாது. எத்தனை விசாரணையை பார்த்தவன்னா செத்து போனவன் ரத்தத்தை எடுத்து இன்னொருத்தன் சட்டையில் ஒட்டுறாளுங்க. நீங்கள் கத்தியை வந்துக்கிட்டு பாரிஸில் போய் வாங்கிட்டு வந்து இந்த கத்தி தான் கொலை செய்யப்பட உபயோகிக்கப்பட்ட கத்தின்னு சொல்லி இது சார்ஜ் ஷீட்டு போட்டாளுங்க. நீங்கள் குற்றப்பத்திரிக்கை கத்தியில் இது எத்தனை கத்தியில் ரத்தத்தை ஓட்ட வச்சுருக்கீங்க, அத்தனை கதை தெரியுமே. இந்த கொடுமையை தாங்காமல் தானே நான் காவல்துறையை விட்டு வெளியில் வந்தேன்.
ஆளை மாற்றி போடுறது, ஆட்களை நிரபராதிகளை உள்ளே தள்ளுறது, இதெல்லாம் கைவந்த கலையாச்சு. இந்தியாவில் எந்த காவல்துறையிலையும் இவ்வளோ கேவலமான விஷயம் நடக்கலை. அதனால் சொல்கிறேன், காவல்துறை ஒழுங்காக விசாரிச்சுட்டு அரசியலுக்கு உள்ளே வராதீர்கள். அரசியலுக்கு உள்ளே வந்தீர்களானால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் போயிடும் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். அதனால் மேல்மட்ட அதிகாரிகள் தான் இவ்வளவு தப்பும் பண்ணுறீங்க. கீழே இருக்கிற காவலர்கள் வந்து பாவம் ராத்திரி பகலாக 18 மணி நேரம் வேலை செய்கிறான். பணத்தை வாங்குறவன் பூரா மேலே இருக்கிற அதிகாரி. அது நின்றுட்டு 1008 கதையை அரசியல்வாதி மாதிரி பேசிக்கிட்டு அந்த போஸ்ட்டை வாங்கிக்கிட்டு எல்லாம் ஏசி ரூமில் உட்காந்துட்டு அனுபவிப்பீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நாட்டு மக்கள் வந்து ஏமாறணுமா? அதனால் மனநிலை பாதிக்கப்பட்ட ஆர்எஸ் பாரதிக்கு கண்டனத்தை தெரிவிப்பதோடு, ஆர்எஸ் பாரதி என்ற மனநல நோயாளிக்கு துணையாக போகும் உங்கள் காவல்துறை அதிகாரிகளையும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். காவல்துறை அதிகாரிகளை உங்களை கண்காணிப்போம். நம்ம நீங்கள் செய்யக்கூடிய எதுலேயும் நீங்கள் தவறை செய்துவிட்டு தப்பிக்க முடியாது அப்படிங்கிற கருத்தையும் மக்கள் விழிப்படைஞ்சிருக்காங்க. சோஷியல் மீடியா அது உங்கள் காலம் இல்லை. ஒரு காலத்தில் பத்திரிக்கைக்காரனுக்கு இவனுக்கு சஃபாரி வாங்கி கொடுத்துட்டு, தீபாவளி டைமில் வெடி வாங்கி கொடுத்துக்கிட்டு, ஸ்வீட்டை கொடுத்துட்டு ஐஸ் வைப்பீங்கள கமிஷனர் ஆஃபீஸில் மீட்டிங்னு வச்சு எல்லாத்தையும் பார்த்தாலும் நாங்கள் அதெல்லாம் இப்போ நடக்காது. சோஷியல் மீடியாவில் உண்மையை சொல்லுவான் அவ்வளோ பேரும். பல பேர் உண்மையை சொல்ல காத்திருக்கிறார்கள். அதனால் ஒழுங்காக விசாரிங்க. விசாரிக்க முடியலைன்னா தூக்கி போட்டு வேறு ஒரு மாநில போலீஸ் கையில் கொடுக்கட்டும் ஹைகோர்ட்டு அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது இந்த ஆதவர்ஜுன், அவரை பற்றியும் பேசுகிறது இதாக இருக்குது. அவரெல்லாம் ஒரு அரசியல்வாதி, தமிழ்நாட்டில் வெக்கக்கேடு. லாட்ரியில் கொள்ளையடித்த பணத்தை வந்துக்கிட்டு காப்பாற்றுவதற்காக ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்த ஒரு நபர். அவர் வந்துக்கிட்டு திருமாவளவன் தான் கட்சியை விட்டு விளக்குனார். இவர் தான் கட்சியை விட்டு விலகினார். விலகிட்டு விஜய் கட்சியில் போய் சேர்ந்தார். இப்போ விஜய் கட்சியில் சேர்ந்துட்டு திருமாவளவனை போய் பார்த்து வாழ்த்து பெறுறாரு. நான் நடிப்பப்பா இது, இந்த மாதிரி நடிப்பை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. விஜய் கட்சியில் சேர்ந்துட்டாரு. ஆனால் திருமாவளவன் தான் என் தலைவருங்கிறார். விஜய் எப்படி கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. முதல்ல தலைவர் அண்ணன் என்னுடைய ஆசான். எம்ஜிஆர் ஒரு காலத்தில் சொன்னார், காமராஜர் என் தலைவர், அண்ணா எனது வழிகாட்டின்னு. அந்த வசனத்தை பார்த்துச்சாரான்னு தெரியல. திருமாவளவன் தான் தலைவரான். திருமாவளவன்ட்ட பல கொள்கைகளை கற்றுக்கிட்டாராம். கொள்கை ரீதியான பயணத்தில் வந்து தலைவர் திருமாவளவன் தான் வந்து மிகப்பெரிய கருத்துக்களை வந்து உள்வாங்கி கள அரசியலை கற்றுக்கொண்டேன். என்ன கொள்கை? 2 சீட்டு வாங்கிட்டு 50 கோடி வாங்குகிற கொள்கையை கற்றுக்கிட்டீங்களா? இல்லை இன்னொருத்தன் வீட்டில் போய் கட்சி ஆஃபீஸை வந்து அபகரித்து, வீட்டை அபகரித்து கட்சி ஆஃபீஸ் வச்சார், அந்த கலையை கற்றுக்கிட்டீங்களா? என்ன கொள்கையை கற்றுக்கிட்டீங்க? இல்லை ஒருதலை காதல் இதெல்லாம் நிறைய உருவாக்க போகிறீங்களா மிஸ்டர் ஆதவர்ஜுன்? என்ன கொள்கைகளை திருமாவளவன் இருந்து கற்றுக்கிட்டீங்க? அப்போ நீங்கள் போட்டது பூரா நாடகமாக? நான் கட்சியை விட்டு திருமாவளவனை விட்டு நீங்கள் விலகினதெல்லாம் நாடகமாக? திருமாவளவனும் விஜயும் ரகசியமாக பேசிக்கிட்டு நான் இவரை விளக்குறேன், நீ உன் கட்சியில் சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு கட்சியை விட்டு விலகுனீங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் முட்டாள்கள்னு நினச்சிங்களா? அதனால் சரியான ஜோக்கராக இருக்கீங்க. இப்போ திருமாவளவனையும் ஜோக்கர் ஆக்கிட்டீங்க. மக்கள் உங்கள் ஜோக்கர் கதைகள்லாம் வேடிக்கை பார்க்கணும், வேடிக்கை பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அதுதான் மிக கேவலமான விஷயம். நீங்கள்லாம் ஒரு அரசியல்வாதி, உங்களோட நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் முட்டாள்தனம் பண்ணுவீங்க. அது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டு போகணுமா? அதனால் அடுத்த கருத்து திருமாவளவனுக்கு, இது ஆதவர்ஜுனுக்கு சொல்கிறேன். அரசியல் உள்ள பூஜ்யம். அரசியலில் நேற்று முளைத்த காளான். இந்த ஜிம்மிக் வேலை பண்ணுறதெல்லாம் வேறு ஆள்கிட்ட வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வச்சுக்காதீங்க. முதல்ல உங்கள் மாமனாரை ஒழுங்காக எல்லா கேஸையும் விட்டு வெளியில் வர சொல்லுங்கள். ஃப்ராடு பண்ணுற வேலை வச்சுக்க சொல்லாதீங்க. குண்டர் சட்டத்தில் பிடிபட வேண்டியவர் உங்கள் மாமனார். காப்பாற்றி விட்டது ராஜாத்தி அம்மாள், அவர்களுக்கு உதவுனது சசிகலா. அதை பற்றின கதை பெரிய கதை, மாட்டின் கதை பெரிய கதை. நீங்கள் உங்கள் மாமனாரை காப்பாற்றுறதுக்காக உள்ளே வந்து உங்கள் வீட்டிலே ஈடி வந்து ரைடு அடித்தான். அதனால் நேர் வழியில் சம்பாதிக்காமல் குறுக்கு வழியில் சம்பாதித்த பணத்தை காப்பாற்றுவதற்காக அரசியலுக்கு வந்தவர் இவர் ஆதவர்ஜுன். தமிழ்நாட்டு மக்கள் இவரெல்லாம் ஒரு அரசியல்வாதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத வந்து அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்பும். பட்ஜெட்டு போட்டாங்க.
பட்ஜெட்டில் என்னென்ன போட்டிருக்காங்கங்கிறத நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றின கருத்து சொல்லலாம். ஆனால் எப்படி நீங்கள் பார்த்தாலும் பட்ஜெட்டில் எப்படி வரும் தெரியுமா? ஏழைகளுக்கு நிவாரணம் கிடைக்காது, அது உறுதி. அது நீங்கள் பார்க்கவே வேணாம். பாஜக ஆட்சியில் ஏழைகளுக்கு நிவாரணம் கிடைக்காது, பணக்காரர்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் வரை வருமான வரி இல்லையா? அதாவது மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிற போது உங்களுக்கு வருமான வரி இல்லை, வரவிருக்கிறோம். ஏன்னா வரிக்கு எதிரானவர்கள் நாங்கள். 12 லட்சம் வரை எக்ஸம்ஷன் கொடுத்துட்டீங்க. ஏழைகளுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் நீங்கள் கொடுத்து. மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க வசதியானவங்க தான், பாவம் அவங்களும் வரி கட்டுறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நீ கொஞ்சம் நெஞ்சம் வரி வாங்குற 40%. 1 லட்சம் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் சம்பாதிக்கிறான் பாவம். 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான்னா 12 மணி நேரம் வேலை செய்கிறான். அதில் 40,000 ரூபா அவன் எடுத்துக்கிறான் வெக்கம் இல்லாமல் பாஜக அரசாங்கம். 40,000 ரூபா. அப்போ 60,000 ரூபா தான் 12 மணி நேரம் வேலை செய்கிறவனுக்கு கிடைக்கும். இவர் அரசாங்கம்னு பேரில் 40,000 எடுத்துக்குவார். ஊரில் இருக்கிறவன்லாம் இழிச்சவன் 30,000 to 40,000 இழிச்சவன் கஷ்டப்படுவான் அப்படின்னு. அது சரி, அவங்களுக்கு கொடுத்தீங்க ரைட்டு. ஏழைகளுக்கு என்ன கொடுத்தீங்க சொல்லுங்கள்? ஏழைகளுக்கு என்ன கொடுத்தீங்க? மினிமம் பேலன்ஸை நீக்குனீங்களா? நீக்குங்க முதல்ல. இதுவரை மினிமம் பேலன்ஸ் எத்தனை ஏழைகள் 1000 ரூபா இல்லாதவனுக்கு இப்போ கலெக்ட் பண்ணுங்களா, அதெல்லாம் திருப்பி கொடுங்க. அப்போ தான் உங்களை ஏழைகளின் பிரதிநிதியாக எடுத்துக்கொள்ள முடியும். பணக்காரர்களுக்கு பட்டு இதை விரிக்கிறீங்க, பட்டு கம்பளத்தை விரிக்கிறீங்க, ஏழைகளை முள்ளில் நடக்க சொல்கிறீர்கள். அதனால் உங்கள் பட்ஜெட்டு படித்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன், அதுவரை நீங்கள் ஏழைகளுக்கு நல்லது செஞ்சுருப்பீங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ தான் 240 சீட் வந்திருக்கீங்க 310லேருந்து. அடுத்தது 140 தான் நீங்கள் பண்ணுறதுக்கு. அதனால் அவங்க பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. கனிமொழி நம்ம சீன மங்கை. மறுபடியும் சில பேர் கேட்டாங்க என்ன சீன மங்கைங்கிறீங்க அப்படின்னு. ஏன் சொன்னோம்னா அவங்க சீனாவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க. சீனா என்ன இந்தியாவுக்கு பகை நாடான்னு கேட்டவங்க. அப்போ ஒன்றுமே படிக்கலை, பத்திரிக்கை கூட ஒழுங்காக படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். சீனா இந்தியாவுக்கு பகை நாடான்னு கேட்டாங்க. அதிலிருந்து அவங்க சீனாவுக்கு ஆதரவாக இருந்ததுனால சீன மங்கை கனிமொழின்னு வச்சோம். அவங்க பட்ஜெட்டை கேள்வி பண்ணியிருக்காங்க. என்ன கேள்வி பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க பீகாருக்கு அதிக இடஒதுக்கீடு அது அதிக நிதி கொடுத்துருக்காங்க பட்ஜெட்டில். அவங்க கேட்குறாங்க இது பீகார் பட்ஜெட்டு மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பீகாரில் நிதிஷ்குமார் 12 எம்பியோ 13 எம்பியோ அதை ஆதரவு கொடுத்துருக்காரு பாஜக. அதனால் பாஜக பீகார் எம்பி பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்காக பயந்துக்கிட்டு நிறைய நிதி பீகாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சீனமங்கை பேசுது. நான் என்ன கேட்குறேன், அந்த ஆளாச்சி நிதிஷ்குமார் மனசாட்சி உள்ள மனுஷன் 12-13 எம்பி ஆதரவு கொடுத்துட்டு தன்னுடைய மாநிலத்துக்கு எத்தனை வேலை இருக்கோ, எத்தனை விஷயம் இருக்கோ, எத்தனை லாபமானது இருக்கோ அதை பூரா கேட்டு வாங்குகிறான். அப்போ அந்த ஆள் பீகாரை தன்னுடைய மாநிலத்தை காப்பாற்றணுங்கிறதுல தீவிரமாக இருக்கான். அவன் தான் மனுஷன், அவன் தான் தலைமை. நீங்களும் இருந்தீங்களே 2004 சோனியா காந்தி காங்கிரஸ் இதுக்கு ஆதரவு கொடுத்தீங்களே. பீகாரில் இருக்கிற நிதிஷ்குமார் கேட்ட மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதையாச்சும் கேட்டு வாங்கினீங்களா? என்ன கேட்டீங்க? உங்கள் கருணாநிதி என்ன கேட்டார்? இது வேணும் அவருக்கு, எது ஐடி மந்திரி வேணும், எது சம்பாதிக்கிறவங்களுடைய மந்திரியோ நிதியில் மந்திரி வேணும் அப்படின்னு சம்பாதிக்கிற போர்ட்ஃபோலியோவாக கேட்டு வாங்கின கூட்டமாச்சே. நீங்கள் அன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு நிதிஷ்குமார் கேட்ட மாதிரி பீகார் கேட்ட மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதையாச்சும் கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது கேட்டு வாங்கியிருக்கீங்களா? ஐடி மந்திரி எதுக்கு கேட்டீங்க? கனிமொழி ராசாவை வச்சு கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கலான்னு தானே கேட்டீங்க. தயாநிதி மாறன்ட்டு இருந்த ஐடி மந்திரியை வீராராடியோட பேரம் பேசி எப்படி ராசாவுக்கு அந்த பதவியை வாங்கி கொடுத்தீங்க? அப்போ நீங்கள் கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டை பற்றியோ தமிழ் மக்களை பற்றியோ சிந்திச்சு பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் குடும்பமும் 1,76,000 கோடி கொள்ளையடிப்பது தானே உங்கள் குறிக்கோளாக இருந்தது. அதில் நிதிஷ்குமார் எவ்வளவோ பாராட்டலாமே. அந்த ஆள் தன்னுடைய மாநிலத்துக்காக இதுக்காக அதிக நிதி ஒதுக்கி வாங்கியிருக்காங்க. அப்போ அதிக நிதி வாங்காததுக்கு காரணமே நீங்கள் தானே. எத்தனை மந்திரிங்க கொடுத்தாங்க வாங்க இருந்தீங்க தமிழ்நாட்டில்? அன்புமணி இருந்தார், 5000 கோடி ஊழல் அவர் மேலே. ராசா 2G ஊழல், தயாநிதி மாறன் ஏர்செல் ஊழல், சிதம்பரம் 2Gலேயும் ஊழல்
ஏர்செல்லையும் ஊழல், ராணி முகர்ஜி கதை அது பெரிய ஊழல் கதை. ஆக எல்லா மந்திரிகளையும் நம்ம இவர் மட்டும்தான் ஜி.கே. வாசன் மந்திரியாக இருந்தால் அவர் தான் கொள்ளையடிக்கலை தமிழ்நாட்டிலேருந்து போன மீது மந்திரினா நீங்கள் தானே கொள்ளையடிச்சிங்க. இப்போ பட்ஜெட் போடும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நிதிஷ்குமார் அங்கே தான் இருந்தார், டெல்லியில் கேட்டு வாங்கினார். நிர்மலா சீதாராமனை போய் பார்த்தாரு, மோடியை போய் பார்த்தாரு, எங்கள் ஸ்டேட்டுக்கு கூட கொடுங்க. நீங்கள் எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்க பட்ஜெட் போடும்போது இங்கே உட்காந்து சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அவர் எங்கே போகிறாரு? இங்கே விழுப்புரத்துக்கும் இதுக்கும் போய்கிட்டு இருக்காரு உங்கள் அவர் ஸ்டாலின். நீங்கள் அங்கே போய் நிற்கணும்ல. அதே இது G2 ரைடு அடித்தா போய் நிர்மலா சீதாராமனை போய் ஏர்போர்ட்டில் பார்க்குறாரு உங்கள் தலைவர். அப்போ அவருடைய சொந்த விஷயத்துக்கு தானே போய் பார்க்குறீங்க. இதே துரைமுருகன் வீட்டில் ஈடி ரைடாச்சு சொன்னால் டெல்லிக்கு போகிறாரு. எதுக்கு? தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக. இதே கனிமொழி வந்துக்கிட்டு அங்கே எத்தனை சொந்த விஷயங்களுக்கு போய் அமித்ஷாட்ட நிற்கிறீங்க. தூத்துக்குடியில் சரியான ஆள் போடாதீங்கன்னா அங்கே போய் பார்க்குறீங்க. ஆக பட்ஜெட் போடும்போது தமிழ்நாட்டு நலனுக்காக நீங்கள் யாராச்சும் அங்கே போய் நின்னீங்களா? அப்புறம் எப்படி கொடுப்பான் அவங்களுக்கு? எல்லாம் சொல்கிறாங்க ஒன்றுமே கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கொடுக்கல. ஒன்றும் தான் கொடுக்க மாட்டான். நீங்கள் தான் ஒன்றிய அரசுன்னு கிண்டல் அடிக்கிறீங்களே. அவன் கவர்னர்கிட்ட போய் தகராறு பண்ணுறீங்களே. அப்போ மத்திய அரசாங்கத்தை எப்போவுமே கையில் வச்சுக்கணுமே. அப்புறம் கேட்டால் எனக்கு உதவி கொடுக்கல, உங்களுக்கு எப்படி உதவி கொடுப்பான்? வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் தானே. தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணுறீங்களே. மத்திய அரசாங்கத்தை பகிச்சிக்க கூடாது. எம்ஜிஆர் மத்திய அரசாங்கத்தை பகிச்சிருக்காரா? ஸ்டாலின் உங்களுக்கு பத்திரிக்கை ஏதாச்சும் படித்தா தானே உங்களுக்கு நாட்டு நடப்பு தெரியும். எம்ஜிஆர் படித்தாரா? 1976 இந்திரா காந்தியோடன் சேர்ந்து எம்பியில் சீட்டில் ஜெயித்தார் எம்ஜிஆர். ஆனால் இந்திரா காந்தி தோற்று போனாங்க. ஜனதா கட்சி வந்தது. நாம் இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சுட்டோமே, நம்ம ஜனதா கட்சிக்கு ஆட்சி சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு அவர் நினைக்கல. எம்பிகள் கூட்டத்தை கூட்டினார். நம்ம இந்திரா காந்தியோட கூட்டணி சேர்ந்து ஜெயித்தோம். இந்திரா காந்தி முக்கியம்தான். ஆனால் ஆட்சி இங்கே மாறி போச்சு. ஜனதா கட்சி சார்பில் மொரார்ஜி தேசாய் வந்துட்டார். அதனால் நம்ம வந்துக்கிட்டு இந்திரா காந்திக்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய எந்த உதவியும் கிடைக்காம போயிடும். அப்போ மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அப்படின்ட்டு நம்ம ஜனதாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு இந்திரா காந்தியை பகைச்சிக்கிட்டு ஜனதா கட்சிக்கு போய் சப்போர்ட் பண்ணார். எதற்காக? நம்ம மாநிலத்தின் மேம்பாடுக்காக. மத்திய அரசாங்கத்திலிருந்து அதிக நிதியை நம்ம மக்களுக்கு வாங்கணுங்கிறதுக்காக. தலைவன்னா அப்படி இருக்கணும். உட்காந்துக்கிட்டு அவனோடையே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு பைசா கொடுப்பானா? காலித்தட்டு தான் கொடுப்பான். அவங்கள கையில் போடணும். திருநெல்வேலி தூத்துக்குடியில் என்னை எதிர்த்து வேறு ஆள் நிற்காதீங்கிறதுக்கு அமித்ஷாவை பிடிச்சிங்கல்ல, அதே மாதிரி அமித்ஷாவை பிடிச்சி தமிழ்நாட்டில் எனக்கு அதிக நிதி ஒதுக்கி கொடுங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பிடிச்சிருக்கணும். உங்கள் சுயநலத்துக்கு தானே பிடிக்கிறீங்க. G2க்காக பேசும் ஸ்டாலின் விமான நிலையத்தில் போய் சீதாராமனுக்கு பட்ஜெட் போடுற இந்த டைமில் தமிழ்நாட்டுக்காக போய் நீங்கள் ஊருக்கு இப்போ போய் பேசுனீங்களா? சீதாராமன்ட்ட, நிர்மலா சீதாராமன்ட்ட போய் பேசுனீங்களா? அப்போ இங்கே உட்காந்துருப்பீங்க, அவங்க அங்கே கொடுத்துட்டு போவாங்களா? கவர்னரோட சண்டை போட எல்லாருக்கும் தெரியாது. ஜெயலலிதா எல்லாரோடையும் சண்டை போடுவாங்க. கவர்னரோட அவங்க சண்டை போட்டதை பார்த்துருக்கீங்களா? எந்த கவர்னரோடையாச்சும் பகைச்சிருக்காங்களா? காரணம், மாநிலம் பாதிக்கக்கூடாது. கவர்னருக்கு அதிகாரம் இருக்குது. நேற்று அந்த TVKS இளங்கோவன் ஒருத்தர், இவர் திமுகவில். இந்த TVKS இளங்கோவன் யாருன்னா, அவர் கனிமொழி ஃபேமிலி, ராஜாத்தி அம்மாளுக்கு ஆதரவாளர். ராஜாத்தி அம்மாள் தான் கருணாநிதிட்டு சொல்லி ராஜ்யசபா சீட்டெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அவர் சொல்கிறார், கவர்னர் என்ன எங்களை விட அதிகாரம் படைத்தவரா? உங்களை விட தான் அதிகாரம் படைத்தவர். உங்களை டிஸ்மிஸ் செய்யக்கூடிய உரிமையை அவர்களுக்கு தெரியுங்களா? ஒரு ரிப்போர்ட் போட்டால் நீங்கள் காலி. அப்போ உங்களை காலி பண்ணுற ஒரு ஆள் அதிகாரம் உள்ளவரா? நீங்கள் அதிகாரம் உள்ளவங்களா? திமுகக்காரன் இப்படி தான் கெட்டீங்க. மேடையில் பேசி தான் உங்களை இதில் வந்துக்கிட்டு எமர்ஜென்சியில் போட்டு கைகாலை ஒடிச்சான். இந்திரா காந்தியை போய் விதவைன்னு பேசுனீங்க, உடைச்சான் கையை காலை. வித்யாசாகர் வச்சு ஏன் உதைச்சான்? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களே. பெரிய வீரர்கள் மாதிரி பேசுவீங்களே. மத்திய அரசாங்கம் அவன் 130 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவன். நீ வெறும் 6 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாள். அவனுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கும்? அவனை கையில் போடணும். மாநிலத்துக்குரிய உரிமையை நீங்கள் வாங்க வேண்டுமானால் சும்மா மாநில சுயாட்சி அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. கையில் போட்டு அங்கே போய் உக்காந்துருக்கணும். முதலமைச்சர் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு வாரம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி போய் நிர்மலா சீதாராமன்ட்ட எனக்கு அதை கொடுங்க, இந்த இதுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டு வாங்குங்க. எல்லாம் மறைச்சிக்குவீங்க. அவரை கொடுத்தா வெறுந்தட்டு தான் கொடுப்பான். நீங்கள் ஆட்சியில் இருக்கிறவரை, நீங்கள் கவர்னரோட மோதுறவரை உங்களுக்கு வெறுந்தட்டு தான். அதனால்
நம்ம தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த முட்டாள்களால் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு. யாரை பிடிக்கிறோமோ அவனை போய் பிடிக்கிறது இல்லை. அவன் பெரிய இதில் இருக்கிறவன். நாட்டின் நிதியமைச்சர்னா சாதாரணமாக, ஒரு பிரதம மந்திரினா சாதாரணமாக, இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு அதிகாரம் இல்லாத முதலமைச்சராக உட்காந்துக்கிட்டு போய் ஒன்றிய அரசு கிண்டல் பண்ணுறீங்க. அப்போ இதுதான் கிடைக்கும், காலி தட்டு தான் கிடைக்கும். அதனால் தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியும் வராததற்கு காரணம் இவர்களுடைய கேவலமான அணுகுமுறையால் தான் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி ஒதுக்கப்படவில்லை. தமிழ்நாடுகிற பேரே வரல. முழு காரணமும் இந்த திராவிட மாடலும், இந்த திராவிட முன்னேற்றக் கழக மந்திரிகளும், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் இவர்களது அணுகுமுறை தான். கனிமொழி தனக்கு வேண்டியதை மட்டும் மேலிடத்தில் சாதித்து கொள்வார். தமிழ்நாட்டுக்காக இவங்கெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டின் சார்பாக கூட்டணி மந்திரி சபையில் இருந்து அத்தனை பேர் மேலேயும் லஞ்ச வழக்கு இருக்குது. கனிமொழி எப்போ திகார் ஜெயிலுக்கு போவாருன்னு சொல்ல முடியாது. இப்படி கிடைத்த வாய்ப்பெல்லாம் விட்டு தங்கள் சொந்த இதுக்காக கொள்ளையடிச்சிட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு எதுவும் கிடைக்கலன்னு பேசுகிறது முட்டாள்தனமான ஒரு விவாதம் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியலாடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.